ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஹெவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கைவிளக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5 ரேரான கைவிளக்குகளை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம், அதோட டீட்டெயில்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விளக்கை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்க விளக்கு தான் கற்பக விருட்சம் விளக்கு. தேவர்களும் அசுரர்களும் பால்கடலை கடையும் போது ஒரு கற்பக விருட்ச மரம் அவங்களுக்கு கிடச்சிது. இந்த கற்பக விருட்ச மரமானது கேட்டதை கொடுக்குற ஒரு மரமாக கருதப்படுது. அந்த மரத்தை சென்ட்ரு பீஸாக வச்சு பண்ணின விளக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த கற்பக விருட்ச விளக்கு. இந்த விளக்கை சுற்றி நிறைய லீஃப் டிசைன்ஸ் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. நல்லா எம்போஸ்டாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய ஹோல்ஸாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அழகாக பண்ணியிருக்காங்க. விளக்கு போடுற இடத்துலையும் டிசைன்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விளக்கு பார்க்க போகிறோம். இது அன்ன விளக்கு. இதில் சென்றால் நம்மளால் 2 அன்னத்தை பார்க்க முடியுது. அங்கேயும் ஹோல்ஸ் கொடுத்து அதை டீட்டெயிலாக காணிச்சிருக்காங்க. அப்புறம் இதில் எம்போஸ்டான கோர டிசைன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விளக்குலையும் திரி போடுற இடத்துல நம்மளால் டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இதோட சென்டர் பார்ட்டில் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிறதையும் இதில் பார்க்க முடியுது. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது தான் பேரட் லேம்ப். இந்த பேரட் லேம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் 2 எம்போஸ்டான பேரட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப தத்ரூபமாக அழகாகவும் இருக்குது. பொதுவாக இந்த விளக்கோட சென்டரில் சாமியோட சிற்பங்களை வச்சு எண்ணெய் போட்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபடுவாங்க. அதுக்காகவே இந்த விளக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த விளக்கு கொஞ்சம் பெரிய விளக்காகவே பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஜெயின் சைஸாகவே இருக்கும். இதோட டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த மேல் பாகத்தில் ஹோல்ஸாக கொடுத்து கூட அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சர்ச் லேம்ப். பொதுவாக கிறிஸ்டினிட்டியில் கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளால் இங்கே ஒரு சர்ச் லேம்பை பார்க்க முடியுது. இது சவுத் தமிழ்நாடை சேர்ந்த ஒரு கிறிஸ்டினிட்டி கம்யூனிட்டியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கை விளக்காகும். நார்மலாக சர்ச் லேம்பில் ஒரே ஒரு சிலுவை தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதில் 3 சிலுவை இருக்கிறது இந்த விளக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. அப்புறம் இந்த விளக்கை சுற்றி நிறையா அவங்க டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம அடுத்த விளக்குக்கு போகலாம். இந்த விளக்கு பீகாக் லேம்ப். இதில் நம்மளால் 2 அழகான பீகாக்கை பார்க்க முடியுது. அது தோகையை விரித்து நிற்கிற மாதிரி சென்டரில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் நிறைய டாட்ஸாக கொடுத்து அவங்க இந்த விளக்கை இன்னும் டீட்டெயிலாக காணிக்க பார்த்துருக்காங்க. அப்புறம் இதில் ஷார்ப்பான டிசைன்ஸாக சுற்றி விளக்கை சுற்றி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் அதோட சைடில் பார்த்தோன்னா இந்த விளக்கில் 2 பேரட் இருக்குது. அது இந்த விளக்கை இன்னும் அழகாக்குது. அதே மாதிரி விளக்கு போடுற இடத்துலையும் அந்த மாதிரி எம்போஸ்டான டிசைன்ஸை மேலேயும் கீழே நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் இது ஒரு ரேரான விளக்காக பார்க்கப்படுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்களுக்கும் பழங்காலத்து பொருட்கள் வேணுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_antiques பேஜில் போய் வாங்கிக்கலாம். அங்கே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்டோட ஹைட்டு, டயமீட்டர், லென்த்தெல்லாம் கொடுத்துருப்போம். அங்கே போய் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அங்கே போய் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.